அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஃபாலோ டிப்ஸ் தமிழ். இன்றைக்கி ரோட் சைடு காளான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். உண்மையாலுமே இதில் கோஸ் போட்டு தான் செய்வாங்க. ரோட்டு கடை சைடு காளான் போட்டு செய்ய மாட்டாங்க. அந்த கோஸை வச்சு தான் இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஈரமில்லாத காஞ்ச பாத்திரம் ஒன்று எடுத்துக்குங்க. அதில் நல்லா பொடியாக நறுக்குன்னு 1/2 கிலோ கோஸு சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டாக 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் பட்டை கிராம்பு ஏலக்காய் பவுடர், அடுத்ததாக 1/2 ஸ்பூன் உப்பு, மைதா மாவு 50 கிராம், கார்ன்ஃப்ளவர் மாவு 50 கிராம், பச்சரிசி மாவு 50 கிராம் எல்லாத்தையும் போட்டு இது மாதிரி காஞ்ச கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோங்க ஈவனாக. அப்போ தான் மசாலா எல்லா பக்கமும் ஒரே ஈவனாக இருக்கும். நல்லா உதிரியாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அடுத்ததாக தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணிக்கிறோங்க. தண்ணி அதிகமாக ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிறோங்க. தண்ணி அதிகமாக சேர்த்துற வேணாம், எண்ணெய் ஃபுல்லாக குடிச்சிரும். ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்க்கும்போது கையில் ஒட்டாமல் உருண்டை பிடிச்சி போடுற அளவுக்கு விரவிக்கிறோங்க. விரவி வச்ச காளானை பொரிக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு எண்ணெயை ஹீட் பண்ணிக்கிடுவோம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறோங்க. நான் ஒரு 1/4 லிட்டர் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். எண்ணெய் ஹீட் ஆகட்டும். எண்ணெய் சூடு வந்துடுச்சு. இப்போ நம்ம சின்னதாக கிள்ளி நம்ம அந்த விரை வச்ச கோஸை போட்டு எடுத்துக்கலாம். உருண்டையாக பிடிச்சாலும் சரி, இல்லை சும்மா கிள்ளி பக்கோடா மாதிரி போட்டாலும் சரி. ரொம்ப பெருசாகவும் போட்டுற வேணாம். பெருசாக போட்டோம் அப்படின்னா ஒன்றும் தப்பு கிடையாது. நம்ம கிரேவி செய்யும்போது 1-2 பிச்சு போட வேண்டியதாக இருக்கும். அதனால் ஒரு நார்மலான சைஸ் போட்டுக்கிறோங்க. இடையில மெலிசான கம்பியோ கரண்டியோ வச்சு இது மாதிரி ஒரு தடவை நல்லா திருப்பி விட்டுக்கிறோங்க. ஃபுல்லாக குக் பண்ணாதீங்க, ஒரு 3/4 அளவு குக் பண்ணால் போதும். வடை மாதிரி முறுமுறுன்னு எடுக்க தேவையில்லை. இந்த அளவுக்கு பொரிச்செடுத்தா போதும். இப்போ இதை நல்லா எண்ணெயை ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட் டைம் பொரித்து எடுத்தாச்சு. திரும்பவும் கொஞ்சம் எண்ணெய் ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதும் மீதி உள்ள கோஸையும் கொஞ்சம் கொஞ்சமாக பொரித்து இது மாதிரியே எடுத்துக்கலாம். எல்லா கோஸையுமே பொரித்து எடுத்தாச்சு. இப்போ இந்த கோஸை வச்சு காளானுடைய கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயை அடுப்பில் வச்சு கடாய் லைட்டாக ஹீட் ஆனதும் ஒரு 50 மில்லி எண்ணெய் ஊற்றிக்கிறோங்க. எண்ணெய் லைட்டாக ஹீட் ஆகட்டும். எண்ணெய் சூடு வந்ததும் 1/4 கிலோ பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோங்க. வெங்காயம் நல்லா குக் ஆகட்டும். வெங்காயம் குக் ஆனதும் அது கூட ஒரு 4 பச்சை மிளகா போட்டு லைட்டாக ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோங்க. உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கு தக்கன பச்சை மிளகாயை கம்மி பண்ணனா கம்மி பண்ணிக்கிறேங்க. நானுமே பச்சை மிளகாயை கிரேவி எல்லாம் தாளித்து விட்டதுக்கப்புறம் தண்ணி ஊற்றுற முன்னாடி அந்த பச்சை மிளகாயை எடுத்துருவேன். வெங்காயத்தை இப்படி சைடு பண்ணிக்கிட்டு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டுக்கிறோங்க. நடு சென்டர்லையே லைட்டாக வதக்கி விட்டுட்டு திரும்ப வெங்காயத்து கூட எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுக்கிறோங்க. பச்சை ஸ்மெல் போகிற வரை நல்லா வதங்கட்டும். அடுத்ததாக 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் பட்டை கிராம்பு ஏலக்காய் பவுடர், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் உப்பு, இதை எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அது கூடயே 1 ஸ்பூன் சோயா சாஸ், 1 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், 1 ஸ்பூன் சில்லி சாஸ் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோங்க. இந்த மசாலா சாஸு எல்லாம் ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கிறோங்க.
வதங்கினதுக்கப்புறம் அது கூடயே ஒரு 50 கிராம் தக்காளி சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். லைட்டாக வதங்கினதும் அது கூட சிறிதளவு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேங்க. எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரை ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் குக் பண்ணிக்கிறேங்க. குக் ஆனதும் நம்ம ஏற்கனவே பொரிச்சு வச்ச கோஸை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேங்க. ஈவனாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த கோஸை லைட்டாக 1-2 அந்த கரண்டியை வச்சே உடச்சி விட்டுக்கிறோங்க. நம்ம ஏற்கனவே சின்ன சின்ன பீஸாக தான் போட்டிருக்குறோம், அதனால் ரொம்ப உடச்சி விட தேவையில்லை. லைட்டாக 1-2 உடச்சி விட்டா போதும். 1/2 லிட்டர் தண்ணியில் 25 கிராம் கார்ன்ஃப்ளவர் மாவு கலந்து வச்சுருக்கேன். அதையும் இதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. கார்ன்ஃப்ளவர் மாவோட தண்ணியே கரெக்டாக இருக்கும். தேவைப்பட்டுச்சுன்னா கொதிச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேங்க. ஒரு 5-8 நிமிஷம் இது நல்லா கிரேவி பதம் ஆகிற வரை கொதிச்சு வரட்டும். கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கனால கண்டிப்பாக அடியில் பிடிச்சிரும், அதனால் அடிக்கடி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ நம்முடைய ரியலாக ரோட்டு கடையில் விற்கிற காளான் ரெடி. ஒரு பிளேட்டில் சேவ் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக சிறிதளவு மல்லி இலை, பொடியாக நறுக்கின வெங்காயம் தூவி விட்டு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.